Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் இந்த மார்க்கெட்ஸ் அண்ட் இன்டெக்ஸ் கான்ட்ரிபியூட்ஸ் அண்ட் ஃபைண்ட் ஸ்ட்ராட்டஜி இது மூணையும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ணலான்னா இந்த ஆப்ஷன் டேட்டா அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்ஷன் டேட்டா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்ஷன் கிளிக்ஸ் எல்லாமே வந்துடும். இதில் பார்த்த உடனே புரிகிற மாதிரி ரொம்ப ஈஸியான சில ஸ்டெப்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. மேலே பாருங்கள், கால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே கால் சைடுக்கான டேட்டா. இந்த சைடு பாருங்கள், புட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே புட் சைடுக்கான டேட்டா அப்படின்னா என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த இடம் பாருங்கள், சென்டர் பாயிண்டில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் அடுத்தது அங்கே பாருங்கள், எல்டிபி ப்ரைஸ் அண்டு சேஞ்ச் ப்ரைஸ் ரெண்டுமே ஒரே இடத்துல கொடுத்துருக்காங்க. ஐவி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஓஐ அண்டு சேஞ்ச் ஓஐ ரெண்டும் ஒரே காலமில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கும் அடுத்தது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஏரோ மார்க் இருக்குது. இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணல உங்களுக்கு ஆப்ஷன் கிரீக்ஸ் டோட்டலாகவே கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் கிரீக்ஸை எப்படி யூஸ் பண்ணுன்றதை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறதில்ல. ஆல்ரெடி உங்களுக்கு ஆப்ஷன் கிரீக் தெரியும் அப்படின்னாக்க அந்த ஆப்ஷன் கிரீக்ஸை நீங்கள் வெளியில் பெய்டு பண்ணி வாங்கிறத விட பெய்டு பண்ணி வாங்கக்கூடிய அந்த டூலை நம்ம ப்ராஃபிட் மார்ட்டில் டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ஆப்ஷன் கிரீக்ஸ் தெரியுன்றவங்களுக்கு இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லியாக இருக்கும். பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு பாருங்கள், காமா வேல்யூ, ரோ, தீட்டா வேல்யூ, வேகா, டெல்டா வேல்யூ எல்லாமே உங்களுக்கு கால் சைடு எல்லாமே உங்களுக்கு டோட்டலாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா இந்த ஏரோ மார்க் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு புட் சைடு எல்லா வேலையும் உங்களுக்கு கிடச்சிடும். நம்ம கால் சைடு எப்படி பார்த்தோமோ அதே சேம் வேல்யூ உங்களுக்கு புட் சைடு கிடச்சிடும். அகைன் நீங்கள் இந்த ஏரோ மார்க் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சென்டர் ப்ரைஸ் வந்துடும். ஓகேங்களா? இப்போது நீங்கள் லைவ்லேயே உங்களால் ஆப்ஷன் டேட்டாவை பார்த்துக்க முடியும். இந்த இடத்துல இருந்துகிட்டே நீங்கள் ஏதாவது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள், கர்சர் கொண்டு போகும்போது பை ஆர்டருக்கு பி பட்டனும் செல் ஆர்டருக்கு எஸ் பட்டனும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலேருந்தே நீங்கள் கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ஆப்ஷன் டேட்டாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பை செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணிங்கன்னா இந்த டேப் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். குவான்டிட்டி சேஞ்ச் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். லிமிட் அண்டு மார்க்கெட் ஆர்டர் எதில் போடணுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். அதேமாரி பார்த்தீங்கன்னா இதில் ஓஏ அண்டு சேஞ்ச் ஓஏயில் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகமான ஓஏ அண்டு சேஞ்ச் ஓஏ இருக்குது அப்படின்றத பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு இந்த கலர்ஸ் ஹைலைட் பண்ணி காட்டுது. 55,500 கால் ஆப்ஷனில் அதிகமான ஓஏ இருக்குது. அதுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 56,000 கால் ஆப்ஷனில் அதிகமான ஓஏ இருக்குது. அதே புட் சைடு பாருங்கள், 56,000 புட் ஆப்ஷனில் அதிகமான ஓஏ இருக்குது. அதுக்கும் அடுத்தபடியாக 55,500 புட்டுலேயும் 55,000 புட் சைடும் அதிகமான ஓஏ இருக்குது. இதை பார்க்கும்போதே ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதேமாரி இந்த ஆப்ஷன் டேட்டா ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு டிஃபால்ட்டாக பேங்க் நிஃப்டி தான் இருந்தது. நீங்கள் இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் நிஃப்டி அண்டு ஸ்டாக் எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். எல்லா ஸ்டாக்குமே இந்த இடத்துல உங்களுக்கு லிஸ்ட் ஆகிருக்கும். இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நிஃப்டி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே போய்ட்டு அதுக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கு வீக்லி எக்ஸ்பைரி வேணுமா மந்த்லி எக்ஸ்பைரி வேணுமான்றதை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக பாருங்கள், இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே நீங்கள் டைம் ஃப்ரேமும் செலக்ட் பண்ணிக்க முடியும். எப்படி நீங்கள் சார்ட்டு பார்க்கும்போது 1 மினிட்லேருந்து 3 மினிட், 5 மினிட், 15 மினிட், 1 ஹவர், 1 டே வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு சார்ட்டை பார்ப்பீங்களோ அதேமாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதில் நீங்கள் டைம் ஃப்ரேமும் செலக்ட் பண்ணிக்க முடியும். எடுத்த உடனே மேலே என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டார்ட் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட்டு எண்ட் ஆகிற வரைக்கும் என்ன ஓஏ நடக்குதுன்றதை மட்டும் இங்கே நம்ம காட்டும். இந்த டேட்டா ரன்னிங் பண்ணி காட்டும். இல்லை எனக்கு ப்ரீவியூ டே நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது நீங்கள் ட்ரேடு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, இன்றைக்கி லைவ் மார்க்கெட் ரன் ஆகிட்டுருக்கு, நேற்று என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் நம்ம பார்த்துக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த இடத்துல போயிட்டு ப்ரீவியூ டே நம்ம கொடுக்கும்போது பாருங்கள், இங்கே டேட்டாலாம் பாருங்கள் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? ப்ரீவியூ டேஸில் இந்த இடத்துல பாருங்கள், 24,900 கால் ஆப்ஷனில் 13% ஓஏ குறைஞ்சிருக்கு. இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள் 13% ஓஏ கம்மியாக இருக்குது. அதாவது 24,900 கால் ஆப்ஷனில். ஆனால் இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்றதை பார்த்துருவோம். அகைன் மேலே போயிட்டு ஸ்டார்ட் டே அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், 24,900 கால் ஆப்ஷனில் பாருங்கள். இப்போ பாருங்கள், உங்களுக்கு 9% தான் மைனஸில் இருக்குது. நேற்று பார்க்கும்போது 13% மைனஸில் இருந்தது. இன்றைக்கி பார்க்கும்போது 9% மைனஸில் இருந்தது. இந்த மாதிரி இந்த டிஃப்ரெண்ட்டை நம்மளால் பார்த்துக்க முடியும். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள்
15 மினிட் 1 ஹவர் பார்க்கணும்னு நினச்சாலும் பார்த்துக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் 15 மினிட் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு டேட்டாலாம் வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கு. எவ்ரி 15 மினிட் என்ன நடக்குது, எவ்ரி 3 மினிட் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகே, அடுத்ததாக மேலே பாருங்கள் ஃபியூச்சரோட ப்ரைஸ் வந்து என்ன ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல காட்டுறாங்க. அதுக்கும் மேலே பாருங்கள் லைவ் அண்டு ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இப்போ நம்ம லைவில் தான் இருக்கோம். இதை நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் டேட்டு பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல போய்ட்டு ஹிஸ்டாரிக்கல் டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா எந்த டேட்டில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றத வந்துடும். இதில் பாருங்கள் டிஃபால்ட்டாக 12 ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு காலண்டர் கிடைக்கும். இந்த காலண்டரில் போயிட்டு ப்ரீவியஸ் மட்டும் கிடையாது, உங்களுக்கு எந்த டேட்டில் வேணுமோ அந்த டேட்டுக்கு போய் பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன்னாக்க 1ஆம் தேதி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் அதுக்கான டேட்டா நமக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா, இந்த மாதிரி ப்ரீவியஸில் என்ன நடந்ததுன்னு சொல்லி பேக் டெஸ்ட்டும் பார்த்துக்க முடியும். இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லானது. இப்போ நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா ப்ரீவியஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னாக்கா இப்போ நம்ம லைவுக்கு வந்து அகைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா இந்த லைவ் அண்டு ஹிஸ்டாரிக்கல் எதுக்காக பயன்படுதுன்னா, இப்போ இன்றைக்கி நீங்கள் ட்ரேடிங்க்கு வந்து உட்காரும் போது லாஸ்ட் ஒரு 3 டேஸ் அல்லது லாஸ்ட் ஒரு 5 டேஸ் என்ன நடந்திருக்கு இந்த ஆப்ஷன் டேட்டாவில் அப்படின்றத மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நம்ம பார்த்துட்டு லைவ் ட்ரேடில் உட்காரும் போது நமக்கு அந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம மைண்டில் இருக்கும். ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. பெரும்பாலும் இந்த ஆப்ஷன் டேட்டாவில் நான் இந்த பேசிக்காக இந்த இடத்துல என்ன இருக்கோ இதை மட்டும் நான் வந்து உங்களுக்கு இப்போ வந்து சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலான்னா இந்த OI ஸ்டாட்டிக்ஸ், ட்ரெண்டிங் OI, புட் கால் ரேஷியோ, ஆப்ஷன் ஷார்ட் இது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.